ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஹிமாஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கேஸ்டிங் அண்ட் யூசர் இன்புட். கேஸ்டிங்னா என்ன? கேஸ்டிங்னா ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிறத இன்னொரு டேட்டா டைப் மாற்றுறது. யூசர் இன்புட்னா என்ன? யூசர் இன்புட்னா யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குறது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்னா என்ன? டேட்டா டைப்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ் அப்படின்னா அது இன்டீஜர் டேட்டா டைப். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளெல்லாம் ஒரு விஷயம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு வரும். டேட்டா டைப்பை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்கும். நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா டைப்ன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரி, ஓகே, இங்கே வரலாம். கேஸ்டிங் அப்படின்னா என்னது? கன்வெர்ட்ஸ் ஒன் டேட்டா டைப் இன்டு அனதர் டேட்டா டைப். இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் எனக்கு இன்டீஜராக இருக்கு, அதை நான் வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டுட்டேன்னா அது எனக்கு என்ன ஆகிடும்? ஸ்ட்ரிங் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா டைப் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ கேஸ்டிங்ன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம வழக்கம் போல் ஃபைலை கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கிளிக் பண்ணி ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஃபைலை வந்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி சேவஸ் கொடுத்தோம்னா அது சேவ் ஆயிடும். தென் இப்படி வந்து கேட்குறப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்கு கிளிக் பண்ணி பைத்தான்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்துட்டு அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு கேஸ்டிங் அண்டு யூசர் இன்புட்னு வந்து ஃபைல் நேம் கொடுத்து இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். பைத்தானுன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் இந்த ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்படியே சேவ் கொடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட் இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும். தென் நீங்கள் நம்ம இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ கேஸ்டிங் எல்லாத்துமே நம்ம இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நான் 10ன்னு கொடுக்குறேன். இது வந்து எனக்கு இன்டீஜர் டேட்டா டைப்பாக இருக்கும். தென் பி இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துக்கிறேன். இதுவும் எனக்கு இன்டீஜர் டேட்டா டைப் தான். நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர் டேட்டா டைப்புக்குள்ளே வரும். ஐஎன்டி இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்புக்குள்ளே. இப்போ ஏ ப்ளஸ் பி இன்டீஜர் சேர்றப்ப இன்டீஜர் தான் கிடைக்கும். தென் இப்போ வந்து நம்ம இந்த சியை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 10 + 20, அதாவது ஏ ப்ளஸ் பின்னா என்னது? 10 + 20. அப்போ 10 + 20 அப்படின்னா என்னது? 30. அப்படி 30ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும். சரி, இப்போ நம்ம ரன்னை கிளிக் பண்ணி ரன் மோடியூல் கிளிக் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணனே எனக்கு 13 வந்துருச்சு. இப்போ ரெண்டும் வந்து இன்டீஜராக இருக்க போய் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நம்பர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும்? அதோட ரிசல்ட் வந்து 13 கிடைக்கும். இதே ஸ்ட்ரிங்கு ரெண்டா அதே 10 நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஃபாஹிமா அப்படின்னா ஃபாஹிமான்னு வரும். அது மாதிரி இப்போ 10, 20 ரெண்டையும் இப்போ நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டோம். இப்போ ரன் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் 10, 20ன்னு வருது. ஏன்னா 10, 20 ரெண்டுமே ஸ்ட்ரிங்ஸ். ரெண்டு ஸ்ட்ரிங்கை சேர்க்குறப்ப அப்படியே அது ரெண்டும் ஒட்டி ஒன்றா வரும், அவ்வளோதான். இப்போ இது ஏன் இப்படி வருதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இங்கே நம்மளுக்கு 10 இருக்குது. இந்த 10ன்றது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சாரி ரொம்ப கீர்க்கண மாதிரி இருக்குது, கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 10ன்றது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு அது வந்து 10ன்னு இருக்கும். இப்போ இந்த 20 அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 20 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ 10, 20 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எப்படி அப்படின்னா ஃபாஹி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபான்னு மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஃபான்றது என்னது? ஒரு ஸ்ட்ரிங்கு. வேர்ட்ஸ்னாலே ஸ்ட்ரிங்குப்பா, ஓகேவா? மெயினாக வேர்ட்ஸ்னாலே ஸ்ட்ரிங். ஃபாஹிமா, ஹிமா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு ஸ்ட்ரிங்கு. ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேர்றப்ப எனக்கு ஒன்றா சேர்ந்து ஃபாஹிமா அப்படின்னு வந்து வரும். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கு சேர்றப்ப அது ஒட்டி அப்படியே இப்படி வந்துடும், ஓகேங்களா? அது மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு நடந்திருக்கு. 10 அப்படின்ற ஸ்ட்ரிங்கும் 20 அப்படின்ற ஸ்ட்ரிங்கும் ஒட்டுறப்ப 10, 20 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு கிடைக்கிது. அதை வந்து இன்டீஜரா, அதாவது நம்பரா நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கோட் கன்சிடர் பண்ணிக்காது. அப்போது இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங் ப்ளஸ்
ஸ்ட்ரிங், 2 ஸ்ட்ரிங் சேர்றப்ப நம்மளுக்கு ரிசல்ட் ஆகும் என்னதான் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரிங் தான் கிடைக்கும். அதனால தான் நம்மளுக்கு 10 அப்படின்ற ஸ்ட்ரிங்கும் 20 அப்படின்ற ஸ்ட்ரிங்கும் சேர்றப்ப 10 20ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கே கிடச்சிச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம கோடிங்க்கு போகலாம். இப்போது நான் இங்கே 10ன்றது ஸ்ட்ரிங்காக தான் எழுதுவேன், இந்த 20ன்றதையும் நான் ஸ்ட்ரிங்காக தான் எழுதுவேன். ஆனால் எனக்கு 10 20ன்னு ஸ்ட்ரிங் ஆன்சர் வராமல் 10 + 20 13 ஆன்சர் வரணும் அப்படின்னா நம்ம இந்த 10ஐயும் 20ஐயும் வேறு டேட்டா டைப்பாக மாற்றணும். அதுக்கு பேர் தான் கேஸ்டிங். ஸோ ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடிய 10ஐயும் 20ஐயும் இன்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு இன்டீஜராக மாற்றுறேன். இன்டீஜருக்கு என்ன யூஸ் பண்ணோம், INT, இன்ட் ஆஃப்னு போட்டுட்டோம். இப்போது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க 20 இன்ட் ஆஃப்னு போடுறப்ப இன்டீஜராக மாறப்படுது. இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு புரியும். இங்கே ஓகே கொடுத்துருங்க, எப்பயுமே இது கேட்பாங்க. இப்போ எப்பயுமே வந்து இது வரப்பெல்லாம் ஓகே கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், எனக்கு 13 வந்துடுச்சு. காரணம் என்ன, ஸ்ட்ரிங்காக இருக்கதை நான் இன்ட் ஆஃப்னு போட்டு இன்டீஜராக நான் மாற்றிட்டேன். ஓகேங்களா, இங்கே என்ன நடக்குதுன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 10 அப்படின்றது எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. அது எனக்கு இன்ட் ஆஃப்னு போடுறப்ப அது வந்து இன்ட்டோட ரியாக்ட் ஆகுது, இன்ட் ஆஃப்னு போடுறப்ப. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக எனக்கு அந்த 10 என்னவா மாறிடுது, வெறும் 10ஆ, டபுள் கோட்ஸ் இல்லாத 10ஆ, அதாவது நம்பரா, அதாவது இன்டீஜராக எனக்கு மாறிடுது. அதே மாதிரி தான் 20க்கும் இன்ட்டோட ரியாக்ட் ஆகிறப்ப 20 இப்படின்னு மாறிடுது. அதனால் எனக்கு அந்த 10ம் 20யும் சேர்ந்து A + B, இந்த பாருங்கள், இந்த 10 + 20 அப்படின்றது தான் எனக்கு A + Bயில் என்ன ஆகப்படுது, புட் ஆகப்படுது. ஸோ எனக்கு 10 + 20 30 அப்படின்னு கிடைக்கிது, டபுள் கோட்ஸ் இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல வர்றதுனால. இப்போ நம்ம வந்துட்டு யூசர் இன்புட்டுக்கு போகலாம். அதுக்கு வந்து A = இன்புட் ஆஃப்னா அவ்வளோதான். அந்த A அப்படின்ற லைன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப யூசர்கிட்ட நம்ம இன்புட் வாங்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன். A = யூசர்கிட்ட நான் ஏதோ ஒரு இன்புட் வாங்குகிறேன். 10ன்னு இங்கே டேரெக்டாக போடாமல் யூசர்கிட்ட வந்து 10 வாங்கணும்னா இப்படி எழுதணும். பிரிண்ட் பண்ணுறேன், என்னத்தை ஏவை பிரிண்ட் பண்ணுறேன், அடுத்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். யூசர்கிட்ட நம்ம என்ன இன்புட் வாங்குறோமோ அது அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட் லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, இந்த இது திரும்ப 10 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அது வந்து செகண்ட் நம்ம பிரிண்ட் ஆஃப் ஏன்னு எழுதுறதுனால. இப்போ நான் B = இன்புட் ஆஃப்னு போட்டேன். இப்போ எனக்கு 2 இன்புட் கேட்கும். பிரிண்ட்டு A + B போடுறேன். இப்போ நான் ரன்னை கிளிக் பண்ணி இங்கே வந்துருச்சு எனக்கு. இப்போ நான் 10ன்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட் லைனில் இருக்கப்ப பிளிங்க் ஆச்சு, அதுக்கு நான் 10ன்னு கொடுத்துட்டேன். அதாவது கர்சர் பிளிங்க் ஆகிறதா அந்த சொல்கிறேன், பாயிண்டர் பிளிங்க் ஆகுதுல அதை தான் சொன்னேன். இப்போது எனக்கு செகண்ட் லைனில் தான் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது பிக்கு வந்து இன்புட் கேட்டுட்டு இருக்கு. செகண்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு இங்கே எக்ஸிக்யூட்டில் நம்ம பின்னு கொடுத்தாச்சு. இப்போ பின்றதுல போய் நம்மளுக்கு 20ன்றது ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, ஏன்றதுல 10 ஸ்டோர் ஆச்சு, பின்றதுல 20 ஸ்டோர் ஆச்சு. A + Bக்கு 10 20ன்னு வருது. அப்போ இங்கே எனக்கு போய் நான் அங்கே இன்டீஜராக தானே கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு ஸ்ட்ரிங்காக வந்திருக்கே ஏன்னு கேட்டோம்னா, இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு புரியும். 10ன்னு டபுள் கோட்ஸ் இல்லாமல் தான் கொடுத்துருக்கேன், 20ன்னு டபுள் கோட்ஸ் இல்லாமல் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு 10 20ன்னு ஸ்ட்ரிங்கு நான் கொடுத்த மாதிரி வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நீ யூசர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இன்புட் கேட்குதா, யூசர் 10ன்றது இன்புட் கொடுப்பாங்களா, அதுக்கு தான் 2 வரைஞ்சி வச்சுருக்கேன். அங்கே எனக்கு வெறும் 10ன்னு மட்டும் போகாது, இப்படி 10 கூட சேர்ந்து அந்த 10ன்றது டபுள் கோட்ஸ்குள்ளே தான் போய் அது வழியாக தான் இன்புட்டுக்கு ஸ்டோர் ஆகும். புரியுதா, திரும்ப சொல்கிறேன். பிக்கு இப்போ இன்புட் கேட்குதா, B = இன்புட்டுன்னு, அது யூசர்கிட்ட வந்து கேட்குமா இந்த இடத்துல, திரும்ப யூசர்கிட்ட வந்து அங்கே போகிறப்ப எனக்கு அந்த 20ன்றது டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகி போகும். டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகி பிக்கு போடுற ஏற மார்க்க நான் ஏக்கு டைரெக்டாக போட்டேன், சாரி.
பிக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகி தான் பியில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், அங்கே போய் டபுள் கோட்ஸில் ஸ்டோர் ஆகுறத இன்ட்டோட ரியாக்ட் ஆக வச்சு இன்டீஜராக நம்ம மாற்றணும். பட் இங்கே என்ன நடந்திருக்கு நான் இப்போ சொல்கிறேன். அப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆன 10ம் டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகி பியில் போய் ஸ்டோர் ஆன 20யும் சேர்ந்து எனக்கு 13 வராது. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே 10, பிஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே 20, அது ரெண்டும் சேர்றப்ப எனக்கு 10, 20 தான் ஆன்சர் வரும். அப்போ நான் என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ளே போய் ஸ்டோர் ஆன 10-ஐ இன்டீஜராக மாற்றிட்டு வரணும். ஓகேங்களா. பிஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க 20-ஐ நான் இன்ட்டு ஆஃப் அப்படின்னு போட்டு இன்டீஜராக மாற்றணும். அதை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல இன்ட் ஆஃப் அப்படின்னு ஆட் பண்ணாலே போதும். டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க டபுள் கோட்ஸ் 10 அப்படின்றது அந்த இன்புட்குள்ளே தான், அந்த இன்புட் ஆஃப்ன்றதுக்குள்ள அந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆகும். சாரி, என்ன பண்ணுறேன், இன்ட்டு ஆஃப் இன்புட் கேட்குறது, அந்த இன்புட்டுன்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா ப்ராக்கெட்குள்ளே, அதுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் ஆகும் யூசர் கொடுக்குற இன்புட். இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ரன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ரன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்னா, இன்புட் அப்படின்றது மூலமாக யூசர்கிட்ட போய் இன்புட் கேட்கும். யூசர் வந்து 10ன்னு கொடுப்பாங்களா, அந்த 10 என்ன ஆகும், ஸ்ட்ரிங்காக மாறும். அதாவது அந்த 10 வந்து அந்த இன்புட்ன்றதுல வந்து ஸ்டோர் ஆகுறப்ப ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகும். டபுள் கோட்ஸ்குள்ளே 10ன்னு ஸ்டோர் ஆகும். யூசர் 10ன்னு தான் கொடுப்பாங்க, பட் அந்த இன்புட்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகுறப்ப டபுள் கோட்ஸோட 10ன்னு ஸ்டோர் ஆகும். அந்த டபுள் கோட்ஸோட 10ன்னு ஸ்டோர் ஆகுறப்ப நம்மளுக்கு வெளியே என்ன இருக்குது, இன்ட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ இன்ட் ஆஃப் டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க 10, அப்போ என்ன ஆகிடும், டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க 10 அதாவது ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடிய 10 வந்து இன்ட்டோட ரியாக்ட் ஆகி இன்டீஜர் 10 நம்மளுக்கு மாறப்படுது. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆகிடும், வெறும் 10 ஆகிடும். அதே மாதிரி தான் பிக்கும் நடக்கும். பி வந்து என்ன ஆகும், 20 மாறும். அப்போ 10 + 20 = 13 வரும். இது வந்து 20 இருக்குமா பி. இப்போ அந்த 10ம் இந்த 20யும் ஆட் ஆகுறப்ப நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வந்துடுது, 13 வந்துடுது. அவ்வளோதான். இதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு நடக்குது. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் பாருங்கள், நம்மளுக்கு அழகாக 13 வந்துருப்ப. ஓகே கொடுத்துருங்க. இந்த பாரு, ஃபஸ்ட் இன்புட் நம்ம கொடுக்கணும்ல, இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான். இப்போ நான் 10ன்னு கொடுத்துக்கிறேன், அடுத்து இன்டர் நம்பிக்கிட்டு 20 கொடுக்குறேன், பிக்கான இதில் ஸ்டோர் ஆகும். இப்போ எனக்கு 13 வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே இது நம்ம முன்னாடி பண்ணப்போ 10, 20 வந்துச்சு, இப்போ நம்மளுக்கு 13 வந்திருக்கு. ஏன்னா யூசர் கொடுக்குறது நம்மளுக்கு அங்கே ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகுது அப்படின்ற காரணத்தினால நம்ம அங்கே இன்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு அதை நம்ம இன்ட்டாக மாற்றிட்டோம். ஸோ நம்மளுக்கு அது வந்துட்டு இன்டீஜர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டும் ஒரு இன்டீஜராக கொடுத்துருது, அதாவது 13 கொடுத்துருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கான செஷன் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.